இந்த சீனாவில் இருந்த திங்காலமான பரிமாதி என்னை யார் என்று அறிந்தாய்? ஐயோ ஆரோ கொரண்டா எனக்கு தெரியாது. பாம்பு குட்டி எங்க தாச்சரம்னு தெரியாது. 6-12 ஆனா அப்படி அப்பா மாறும் அறி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு டக்கு டக்கு பதில் சொல்ல வேண்டும். இருந்திருக்கும் டக்கு டக்கு இந்த சபையில் மதிட்டு டக்கு 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 மண்ட புண்ட நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கொடுக்க வேண்டும். அப்பா மாறும் அரும்பெரும் தாய் மாறும். நான் குலைக்கிறது நீதான் ஓம் உங்களுக்கு சொன்னேன். வேற என்ன பண்றோம்? ஏடா பைப் வச்சிரோடா. தாய்மார்களும் திருச்சியில் வாழ வந்திருக்கிறார்கள். ஆமா எப்படி? அப்படியே தான் தெய்வலோகத்திலே கூடினார். ஒரு மயிலமாடி சந்தை எங்க அம்மா அப்படியே சொன்னா. தெய்வலோகத்திலே கூடினார் தேவர் சபை. பூலகத்திலே கூடினால் நமக்கு ஒரு ராசி சபை. கொடுக்கலாம் வாங்கிதான் தெரியும். ஆனா அப்புறம் அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் கம்பத்தையின் பண்டிகை முன்னிட்டு நம்மளுக்கு 30,000 சம்பளத்தை கொடுத்து 30,000 நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ₹1 குறையாது. அது மத்தாளகாரத்தை கேட்கணும். கேட்க மாட்டோம்னா கேட்க மாட்டோம். 30,000 கொடுத்தாரு. ஏங்க அவரு விளைய வந்தார். நாடகமா தவிச்சு நாடகம். ஆமா ஒரு யாரு கம்பேர்றாரு இதான தவிச்சு நாடகம்னு சொன்னேன். கம்பேர் யாரும் தெரியாது. சரிங்க ஈபிக்காருங்க. மரணம் கம்பதான் ஏறுவோம். ஓ இன்னைக்கு வச்சு நாடகம் கேட்குறேன். 32 அடி செப்பக்கம்பம். ஆமா இன்னும் 32 பாத்தீங்கன்னா ஒரு 18 அடி. செப்பக்கம்பம் எந்த கம்பம் தான் ஒரு நாள் 7 கம்பி பிடிக்கிறது. போது வந்துடும். அது கெரடால் வரும். இதுல ஆம்புலன்ஸ் வரும். அவ்வளவுதான். அது சல்லுன்னு வந்துடும். வைத்திருக்கூடிய நாடகம் எரிகண்டன் யமகண்டாசுரன் சண்டை. அல்லையே வக்கரிகேது பலி. அப்படியே நக்கரக்கேது மக்கள் பலி என்னும் நாடகத்தை இந்த ஊர் பொதுமக்கள் முன்னிலே அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். இந்த நாடகத்திலே ஐயோ பைத்தி புண்டு சிரிக்காதீங்க. உங்க ஆய பார்த்தா வங்காள புட்டு. இந்த நாடகத்திலே நான் யார்? நீ யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? என் பெயர் என்ன? நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் எதற்காக வந்தேன்? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். செட்டி மாத்தியம் செவிகளை தாமதிக்க வேண்டும். இல்லையே என் கையில இருக்கும் கதையால் உன் மண்டையை வளர்த்து விடுவேன். மண்டை மண்டைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கினேன். அந்த ஆயா பாரு
சொல்லுங்க. செவிகொடுத்து கேள். என்னடா ஓடு ஓடு நீ யாரு? என்னுடைய பெயர் என்ன? உன் பேர் என்ன? என் பெயரோ எரிகண்டா சூரன். எரிகண்டா சூரன். என் பெயரோ எரிகண்டா சூரன். சாமி உன் பேரு எரிகண்டாசூரன். எரிகண்டாசூரன். நீ எப்படி பிறந்தாய்? உனக்கு தாய் தந்தை யார்? என் பெயரோ எரிகண்டாசூரனாக இருந்தாலும் சின்ன தலைகாய உங்க அம்மா பேத்துக்கு உங்க அம்மா ஆறு. அம்மா தலைகாயா சின்ன தலைகாய் ரவுண்டு தலைகாயா. ஏங்க ரவுண்டு முடி வளர்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த முடிக்கு என்ன போடுற? பாமாயில். பாமாயிலா? நான் தேய்ச்ச போற வழக்கு 35 ரூபா தான்டா. அந்த தண்ணி கூதிங்க. அங்கத்திலே சுமந்து என்ன பெற்றெடுத்தாலே எங்க அம்மா. தாயோ கனகராணி. அம்மா. தந்தை தந்தையோ கனகராஜனுக்கும் அந்த கனகராணிக்கும் நாங்கள் 2 பிள்ளைகள்.
எரிகண்டன் ஆ. யமகண்டன். அடே மக்கால என் தாயின் தந்தையும் ராஜபிரவை. ராஜபிரவை. நாங்க 2 பேரும் ஆ. அசுர பிறவை. ஓ, நீங்க இப்படி அவங்க அப்படி. ஆமா, இப்படி இருந்து நீ எந்த நாட்டை ஆண்டு வருகிறாய்? நிகண்டகிரி. நிகண்டகிரி ஆண்டு வந்தாலும் நிகண்டகிரியிலே ஆ. நான் வாழ்ந்து வந்தாலும் உனக்கு திருமணமானதா? என் மாலையிட்டு என் மனைவி. யார்? அவருடைய பெயர் என்ன தெரியுமா? என்னதுங்க? மாலையிட்டு மங்களின் தரித்தாலே என் மனைவி. நம்ம கொண்டாடி நம்ம பொண்டாட்டி சொல்லலாம். 7 மணி கட்டணும் நாடு. ஒரு நாயுது கேக்குற நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு ஆட்டோவே வாங்கிட்டோம்னு வச்சுக்க. ஆமா. இந்த ஆட்டோ உங்களுக்கு வச்சுக்கோங்க. நான் அந்த வழியில் நடந்து வரேன். இந்த ஆட்டோ யாருக்கு கேட்டு என்ன சொல்லுவீங்க? ஆட்டோ எடுத்துன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லுவீங்க? நம்ம ஆட்டோ தான் சொல்லுவேன். நம்ம ஆட்டோ ஒரு 10 ஏக்கரா காடு வச்சுக்கிறீங்க. ஆமா. நீங்க வெள்ளாம பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த காடு யாருக்கு கேட்ட என்ன சொல்லுவீங்க? நம்ம காடுன்னு தான் சொல்லுவேன். இப்ப உங்க பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன். ஆமா. அந்த வண்டி யாருக்கு கேட்ட என்ன சொல்லுவீங்க? இது நம்ம வண்டிமே. நம்ம வண்டிவீங்க. இப்போ ஒரு கோயிலே பாக்குறோம். ஊருக்கு சேர்ந்த கோயில் பாக்குறோம். அந்த கோயில்ல நீங்க பூஜாரி இருக்கிறீங்க. இந்த கோயில் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம கோயில் போ. அதே மாதிரி தான் நம்ம கொண்டாடி. நம்ம எத்தனை நாளாலும் நம்ம போலாம். நம்மளுக்கு சொல்லலாம். கொண்டாடி மட்டும் நம்மளுக்கு சொல்லக்கூடாது. ஏங்க இந்த கல்யாணம் பண்ணது நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? ஒரு சராசரி ஒரு 3 லட்சம். 3 லட்சம். ஏன் நான் 1.5 லட்சம் தரேன்? நீ ஒரு மாசம் நான் ஒரு மாசம் ஊர் போட்டு வைக்கிற பண்ணது. ஏண்டா அப்படியே ஏண்டா என்ன சீக்கிரம் குறமா 100 கொண்டு நீ கூடி போயிடா. நீ கல்யாணம் பண்ணக்குள்ள ஏன்டா ஒரு ஆள் சொல்லினா ஆயிருக்கும். நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஆளுக்கு பாதி அப்படிங்கிற யாரு சொன்னாங்க? ஆளே முகரை பாரு. சொல்லுங்க. மாலையிட்டு மகளின் கருத்தாலே என் மனைவி. அவருடைய பேரு தெரியுமா? சொல்றவா? சொல்லுங்க.
மாணிக்க மகளை தரித்தாலே என் மனைவி என் ஆசன் ஆதிகி என் கட்டான கருங்குயில் கருங்குயில் என் கண்ணாட்டி கண்ணை என் மாலையிட்ட என் தேவி அவருடைய பெயரோ பில்லாசனா என் மனைவியுடைய பெயரோ விலாசனா. உன் மனைவி விலாசனா சொல்றீங்க. விலாசனாவை மலையிட்டு நீங்க இன்ப சுகத்தில் ஈடு போட்டு இல்ல காலையே போய் முன்னாடி போய் போடுங்க. ஈடு போடுறதா ஈடு போட்டு ஈடு இல்லைங்க, ஈடுபட்டு உனக்கும் எனக்கும் உன் மனைவிக்கும் எத்தனை குழந்தை பிறந்தது? நீ தடா என் புத்தி கேட்ட மந்திரி. நான் தான் புத்திர மந்திரி. புத்தி மந்திரி ஏண்டா அப்படி அடிக்கடி? நான் பேச மாட்டேங்க. அடிக்கடி நெருக்கடி செய்யாதடா தாயால் டேய். ஓய் மாட்டியா? வாடா. ஒரே நிமிஷம் எந்திர மேல உனக்கு எதுக்குடா கூப்பிட்டாங்க? உன்னை எது கூப்பிட்டாங்க? சரி கூப்பிட்டா 2000 தனி சம்பளம் 3 சைபர் 2 கூப்பிட்டா எவ்வளவு சம்பளம் கேக்குறேன்? என் மனைவி மாலையிட்டு மகனின் கருத்து கணவனும் மனைவியும் இல்லாத வாழ்க்கையிலே கூடி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த காலத்தில் என் மனைவி கற்பமடைந்தாள். கற்பமடைந்து 10 மாதம் 300 நாள் 3000 தச்சமினாலே அங்கத்திலே சுமந்தி அழகான ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தான். யாரது? என் மகன் மக்கரகேது. அவன் எங்க நக்கறான்? இங்க நீதான் நக்கறகேது. நீ மக்கரகேதுடா மண்டையா. உன் மகன் மகனுடைய பெயரோ மக்கரகேது. உன்னத மகன் மக்கரகேதுன்னு சொல்றீங்களே. அஞ்சு சிறு வயது அறியாத பருவம் பள்ளி படிக்கும் பருவத்தை என் பாலகன் அரண்மனையிலே இருக்கின்றான். உங்கள் மகன் மக்கரகேதுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்று நேரிட்டு எதிரி யாராவது உண்டா? நீ தானா எனக்கு புத்தி கேட்ட மந்திரி. நானே தாங்க பொழுதுங்கி வைக்கிற மந்திரி. இந்த நீண்டகிரிய நான் ஆண்டு வந்தாலும் இந்த அகில உலகத்தை நானே ஆளணும். இந்த அகில உலகத்துக்கும் நானே சர்வதிகாரி. ஆமா, யாருமே இருக்க கூடாது. இருந்து விட்டால் 33 தேவர்கள் இந்த சாமியாண்டி பசங்க இந்த 33 தேவர்களை சிறைபிடித்து வந்து என் காலையில போட்டு மதிக்க வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அழகர் கூட்டம், அவங்க தேவர் கூட்டம், தேவருக்கு மலக்கருக்கும் ஏன் பகை? எதனால் பகை? என்ன காரணம்? என்ன எதனால் வந்தது பகை? ஒரு கேள்வி. அந்த 33 தேவர்களுக்கும் எங்களுக்கும் ஏன் பகை ஏற்பட்டது? என்ன காரணம் என்று கேட்கிறார். ஆமாங்க. ஒரு நாள் ஒரு தினத்துல 33 தேவர்களும் 47 ரிஜிமார்களும் பார்க்கடலை பானையாக வைத்து அது சேஷன் என்ற பாம்பு அணை கைதாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து அமிர்தம் கிடைத்தார்கள். சரி, எங்க எங்க? பார்க்கடல்ல. சரிங்க. இப்படி தேவர் ஒரு புறம், அசுராதிகள் ஒரு புறம் அமிர்தம் கிடைக்கும். அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது அந்த தேவமிர்தத்தை அந்த தேவரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு கல்லு மது சாராயத்தை கொடுத்து இந்த நஞ்ச விஷத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுடைய அரக்க கூட்டம் எத்தனையோ பேர் மாண்டு மடிந்து விட்டார்கள். எல்லாம் யார் பண்ண வேலை? தேவர் பண்ண வேலை. தேவர் மடிக்கிறது. இந்த தேவரை விட்டு வைக்கலாமா? இந்த தெய்வலோகத்துல இருக்கலாமா? அதனால நான் இன்னைக்கு எங்கே போக வேண்டும்? தேவலோகம் போக வேண்டும். ஓ, தேவலோகம். ஆமா, இன்னும் பஸ் தேவலோகம் சென்று அந்த 33 தேவர்களை சிறைப்பிடித்து இந்த நீண்டகிரியில நானே அரசனா இருக்கணும். ஆமா, நானே ஈசன், நானே அந்த இந்திரன். ஆமா. ஓ, நீயே பிரம்மா, நீயே விஷ்ணு. அந்த தேவேந்திரனுடைய பொண்டாட்டி இருக்கிறாளே அவ எனக்கு காலமுக்கணும். காலமுத்தம். ஆமா, அந்த சப்தேலுக்கு நீங்க 7 பேர் இருக்கிறாங்களே எனக்கு விஞ்சாமரம் வீசணும். பஞ்சாமரம் மண்டையோட்டு மாதிரியா விஞ்சாமரம். காத்தாடி.
அந்த கரிமூஞ்சி பை இருக்கிறானே அந்த கோழிக்கு சொல்லி கோமாளி பை அஜாச்சி பை அர்ஜுன பள்ளி சில்லற ராஜன் குடிக்கிறோம். அவளுக்கு கோவம் ஏதோ தெரியாம எங்க மாமியோட குஞ்சு பிடிச்சிட்டேன். மாமியாடு கொஞ்சம் நீயா மாமியா கொஞ்சம் பிடிச்சதுனால நீங்க ஏய் மாமியா குஞ்சலடா. எங்க மாமியா வளர்த்துற கோழி குஞ்சு பிடிச்சிட்டு அது கோழி குஞ்சிட்டு போய் கோமாளி பேம்பியா. ஏய் அந்த கோமாளி ஒண்ணு நான் சொல்ல அந்த ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் அந்த சீமனத்துல திருட்டு புண்டா பக்கால ஒரு கண்டாவுட்டு பையன். கண்டாவுட்டு பையன் ஸ்ரீமந்த நாராயணன் அந்த கண்ணன் அந்த கோழி கிந்தடி அந்த கோபால கண்ணை அந்த கண்ணறதானே அவன் என் பொண்டாட்டிக்கு பாலாடைய துவைச்சு போடும். அந்த பாப்பாண்டி இருக்கிறானே அந்த பரமேஸ்வரன் பார்மைச்சு போறேன். அந்த வரம் கொடுக்குறானே மரம் மரம் கஞ்சா குடிப்பையன் கேஸ் போட்டு ஐயோ குடிக்காரன் ஆமா நாம ஓகே புண்டை. எத்தனை நேரம் என்ன பார்த்துருக்கேன் அவங்கள சொல்றேங்க. அந்த பரமேஸ்வரனை எனக்கு காலமைக்கு வைக்கணும் உனக்கு சரி அதனால நான் எங்க போகணும் குவார்டர் கடைக்கு. அந்த பெருமா இருக்கிறானே பிண்டம் பிடிக்கிற பையன் இப்போ பொண்டாடி பிடிக்க வர சொல்லணும். பிண்டம் பிடிக்க பிண்டமடா பிண்டம்னா என்ன அதாங்க என்னமோ சொல்லுவாங்களே இப்படின்னா அதான் இப்படின்னா என்னடா அதாங்க என்னமோ சொல்லுவாங்க இப்படின்னு பிண்டம் அதாங்க புண்டம் பிண்டம் 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 அந்த பிண்டம் பிடிக்கிறானே அந்த பெருமா கீழத்துல அந்த ஐயாய்க்கு பையனை பிடிக்கணும் அந்த அதுக்கு முன்பதாக அவனை பிடிச்சாதான் இந்த உலகத்தையே அவன் படைக்க மாட்டான். நீயே படிக்கலான்னு அகிலம் நானே உன்ன மாதிரியே படிக்கலான்னு. ஆமா அந்த பெருமா அந்த இந்திரை அந்த பரமேஸ்வரை அந்த கண்ணை அனைத்துமே நானு வாய் பார்த்தா வரிசை கொள்ளாயா கதை முடியும். அதனால நான் எங்க போகணும் சத்தியலோகம் போகணும். அதுக்கு முன்பதாக என்ன வேலை? அதுக்கு முன்னதாக தேவரை சிறுபடிக்கு போகணும்னா பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகணும். அது நான் போறேன். என்னத்துக்கு உங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு. வயசாகி வயசாகி போச்சா விடுங்க முழங்கால கூட சரிப்பட்டு வர மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? எதுக்கு? தேவரை சிறுபடிக்கு போகணும். தேவரை சிறுபடிக்கு போகும்போது கட்டிய மனமெடுத்திலே என்னவா நீ சேர்ந்து சொல்லுங்க வா. அது என்ன கூப்பிட வர சொல்லுங்க வா. கூட்டாணி வந்துடலாமா? ஏய் மகாராஜா சொல்ற படா. நான் தண்ணி குடிப்பேன் தண்ணி. மகாராஜா 33 கோடி தேவரை சிறுபடிக்கு போக வேண்டும். என்ன கேட்டா? சொன்ன பேச்சு கேக்குறியா? ஓடி சத்தமா அவனே சொல்ல சொல்ல வந்து டிக்கெட் அவனே சொல்ல அவனே கேப்பியா? கேப்பியா? போடல. அப்படி தவறு திருமணி பாவனா இருந்தா மாணியிட்டு மனைவி அவளுக்கு அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லி விடுபட்டு போக வேண்டும். ஓய்வா மன்னா என்று பொன்னான வாய்த்திருந்து முத்தான வார்த்தை சொல்லி ஓய்வா மன்னா ஓரகாரி நல்ல காரியமா முடியும். ஆமா எலவகாரி பண்ணாரு. போக வேண்டாம்னு சொன்னான்னு வச்சுக்க போககாரி நம்மளுக்கு கூட ஒரு ஆபத்து. பாரல விட செத்து போயிடும். ஏன்னா கட்டின பொண்டாட்டி மனுஷ வச்சாதான் நாம நல்லா இருக்க முடியும். கட்டின பொண்டாட்டி அடுத்த மனுஷனை வச்சாதான் சரியாகும். நினைச்சத மனுஷன் வச்சாதான். அதனால மனைவி விலாசினி வர வச்சவா அவட ஒரு வார்த்தை சொல்லி போகணும். போயிட்டு வாங்க. நான் கூப்பிட்டு வரேன் சீக்கிரம். அதே பலகாரம் எப்படி என்றால் இந்த பிரகாரம் எப்படி என்றால் இரண்டாசுரனாக பட்டவர் தனக்கு எதிரியான தேவரை சிறைப்பிடிக்க போவதாக இருந்தாலும் எங்கே போனாலும் எங்கே வருவதாக இருந்தாலும் தன் மனைவி விலோசனாவிடம் ஒரு வார்த்தை சொல்வது என்று பழக்கம் என்று தன் மனைவியா விளக்கப்பட்ட விலோசனை வளைக்க விலோசன தர்பார் அவரோட விஷயம் பண்ணார்.